இருமுடி சுமந்த முதல் நபர் பந்தள மன்னனுக்கு வளர்ப்பு மகனாக மணிகண்டன் என்ற திருநாமத்துடன் வளர்ந்த சுவாமி ஐயப்பன் தனது தந்தையை பிரிந்து சபரிமலையில் தவம் செய்ய புறப்பட்டார். அப்பொழுது அவரது தந்தையான பந்தள மன்னன் வன பகுதிக்கு செல்லும் மகனுக்கு பசிக்குமே என்பதற்காக உடனே சாப்பிடக்கூடிய வகையிலான உணவுகளை ஒரு பகுதியாகவும் நீண்ட நாட்கள் கெட்டு போகாத வகையிலான நெய்யினால் செய்யப்பட்ட உணவுகள் ஒரு பகுதியாகவும் வைத்து 2 முடிகளாக கட்டி கொடுத்து அனுப்பினார். இருமுடிகளை சுமந்து சபரிமலை யாத்திரை துவங்கிய முதல் நபர் சுவாமி ஐயப்பனே. எனக்கு வயதாகிவிட்டது, நான் உன்னை காண வேண்டுமானால் வனத்திற்குள் எப்படிப்பா வருவது என பந்தள மன்னன் ஐயப்பனிடம் கேட்டார். அதற்கு சுவாமி ஐயப்பன், நீங்கள் என்னை காண வரும்போது பந்தளத்திலிருந்து சபரிமலை வரை கருடன் வழிகாட்டுவார் என பதிலளித்தார். பந்தள மன்னர் ஐயப்பனை காண வரும் போதெல்லாம் ஐயப்பனின் ஆபரணங்களை எடுத்து வந்து அவருக்கு அணிவித்து அழகு பார்ப்பதை வழக்கமாக கொண்டார். அவர் புறப்படும் போது கருடனும் வழிகாட்டினான். அன்று துவங்கி இன்று வரை ஆண்டுக்கு ஒரு முறை மகர ஜோதி நாளன்று பந்தளத்தில் இருந்து ஐயப்பனின் திருவாபரண பெட்டி புறப்படும் சமயத்தில் கருடன் வந்து வழிகாட்டும்.